உங்கள் திரை வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நல்ல அடையாளத்தை கொடுத்த படம்னா அந்த 7 நாட்கள். அந்த 7 நாட்களும் சகலகலா வல்லவனும் பக்கத்தில் பக்கத்தில் வந்துருச்சு அது ரெண்டுமே. ஆமாம். அந்த 7 நாட்கள் உங்களுடைய 4வது தமிழ் படம் இல்லையா? ஆமாம். இதெல்லாம் என்ன படம்? எப்படி அந்த வாய்ப்பு உங்களை தேடி வந்தது? அது தெரியல, அது மலையாளம் தமிழும் செய்கிற மாதிரி வந்தது. அதுவும் இல்லாமல் அந்த கிளைமேக்ஸ் நம்ம ரொம்ப நாள் கழித்து தான் ஷூட் பண்ணோம். கிளைமேக்ஸில் ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு, என்ன பண்ணணுன்றது. நான் பாடும் பாடல் கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. அப்போ ஷூட்டிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பாக்யராஜ் சார் சொன்னாங்க, இந்த படம் முடியும் போது அநேகமாக ஒன்று நீ தமிழ் கற்றுக்குவ, இல்லை நான் தமிழை மறந்து மலையாளி ஆகிடுவேன் அப்படின்னாங்க. பட் அந்த படத்தில் வந்து என்னோடய காமெடி சைட் வெளியில் கொண்டு வந்தது பாக்யராஜ் சார் தான். ஏதாவது சீன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, சார் நான் இது பண்ணட்டுமா, பண்ணுப்பா நல்லா இருந்தது அப்படின்வாங்க. அந்த மாதிரி சில நமக்கு தெரிஞ்ச தமிழில் கொஞ்சம் அப்படி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா டயலாக் விட்டால் கூட, அம்பிகா அது நல்லா இருக்குமா, டேக்கில் மறக்காமல் பண்ணிடு அப்படின்வாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அந்த நாட்கள் ஷூட்டிங் டைமில் தான் ஃபஸ்ட் டைம் கொலு அப்படின்றது என்னன்னு எனக்கு தெரியும். அது ஒரு சீன் ஒன்று வரும், சுண்டலுக்காக பாடுற பாட்டு, இதில் என்ன ஸ்ருதி வெண்டி கிடக்குன்னு. அந்த டைமில் தான் வீரப்ப சார் வீட்டில் தியாகோண்ணன் வீட்டில் வந்து கொலு வச்சாங்க. அப்புறம் சொன்னேன், கொலுன்னு என்ன அப்படின்னு. இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் நான் கொலு போகிறது அங்கே தான். அப்போ தான் கொலுவுக்கு சுண்டல் கிடைக்கும், சாப்பிட்லாம், ஸ்வீட்டு கிடைக்கும்னு எல்லாம் தெரிஞ்சது.